இன்னும் எம்பிட்டு நேரம் தான் அவ பொருளை எடுத்துக்கிட்டு இருப்பா. அவ எப்ப வெளியில வருவான்னு என்னால காத்துக்கிட்டு இருக்க முடியாதுப்பா. எனக்கு என்னவோ அவ நம்ம பேச்ச கேட்டு போவான்னு தெரியல. ஆமாயா, எனக்கும் அப்படிதான் தோணுது. கண்டிப்பா. என்னையா அவ போற மாதிரி தெரியலையே. இல்லையா நான் சொல்றது? நான் சொல்லல பாத்தியா, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா ஸ்ரீஜா, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையேங்க. பாவங்க அந்த அபிப்புள்ள. என்னையா என்ன ஆளை காணும்? இங்க பாருங்க நாச்சி, நீங்க பேசாம அமைதியா இருங்க. தலைவரே, வேண்டாத விருந்தாளி தானா போக மாட்டா. நாம தான் விரட்டி அடிக்கணும். அவ பெட்டி படிக்கலாம் எடுத்து வெளியில வீசுங்கய்யா. போங்கய்யா. யோ இருங்கய்யா. அதான் அந்த பொண்ணு ஊரை விட்டு போறேன்னு சொல்லிருச்சுல்ல. அந்த பொண்ணு பொருள் எல்லாம் எடுக்க வேண்டாம், அப்புறே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு கிளம்புறதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாம். இருங்கய்யா. தலைவரே, நீங்க எம்புட்டு அவகாசம் கொடுத்தாலும் அவ இந்த ஊரை விட்டு போறதில்ல. அவ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. என்னையா நான் சொல்றது சரிதானே? அவ பெட்டி படிக்க எடுத்து ஊருக்கு கிளம்ப போற மாதிரி தெரியல. நம்மளெல்லாம் ஏமாத்திட்டு மறுபடியும் இந்த ஊர்ல இருக்கிறதுக்காக ஏதோ ஒரு காரணத்தை தேடி உள்ள போன மாதிரி தான் தெரியுது எனக்கு. என்னவே பாத்துட்டு இருக்கீங்க? உள்ள இருக்கிற பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து போடுங்க. போங்க, அத சொல்றாருல. என்னை யாரும் இந்த ஊரை விட்டு போக சொல்ல வேணாம், நானே போயிடுறேன். அப்பா, பாவம் பாபி. நம்ம என்னமா பண்ண முடியும்? அண்ணா வேணா அண்ணா, வாடா அண்ணா. ஏய் தெரியாம பண்ணிட்டேன். வாடா மா, நாம நினைச்சது நடந்துருச்சு. அந்த அபி இந்த ஊரை விட்டே போக போறாமா. என்ன சொன்ன கேளு. வேணா வாடா. நில்லாபி. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம ஊர் குடி தண்ணி கிணத்துல விஷத்தை கலந்தது அபி கிடையாது. இதோ இவன் தான். வாடா. ஆஹா, இது என்ன புது கதையா இருக்கு? என்னவே சொல்ற? குடிதண்ணி கிணத்துல இவன் தான் பால்டாயில கலந்தானா? என்ன ஸ்ரீஜா, இந்த திருட இவங்கிட்ட இப்படி மாட்டினா? பங்கு இறங்கல. நான் ஒன்னு சொல்லுதேன், அதை செய். என்ன பண்ணணும்? முதல்ல உன்னை இறக்கி விடு. டேய் இறங்கடா. இப்ப நீ என்ன பண்ணுதுன்னா, சொல்லு மச்சான். இந்த பிராடு பையில ஊருக்குள்ள கூட்டு போய் இவன் தான் குடி தண்ணி கிணத்துல பாலிட்டால கலந்தான்னு எல்லாரும் முன்னாடி சொல்ல வைல. இவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்து எந்த தப்பும் பண்ணாத அபிய காப்பாத்தணும். செய்வியால? செய்யறோம் பாண்டி. ஆனா என்னல ஆனா? இல்ல, இந்த திருட்டு பையில கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது நீதான். ஏன் நீயே இவனை கூட்டிட்டு போய் எல்லாரும் முன்னாடி ஒப்படைச்சு இவனை காட்டி கொடுக்க வேண்டியதானே? என்ன சொல்ற? இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குல்ல. கேள்விலாம் கேட்காத, நான் சொல்லுதை மட்டும் செய். சரி பாண்டி, அப்படியே செய்யறேன். நானே இவனை கூட்டிட்டு போறேன். இந்த பையில பார்த்து கூட்டு போ, ஜாகிரதல. அப்புறம் நம்ம பேசுனது நமக்குள்ளே இருக்கட்டும். சரி பாண்டி, நான் கூட்டு போ. டேய் வாடா. என்னவே யோசிக்கிற? சொல்லு. இவனா பால்டாயில கலந்தா? ஆமா,
அபி வீட்டுல இருக்கிற டப்பாவை நீங்க தூக்கி போட்டீங்கல்ல, அந்த டப்பாவை கொண்டு போய் அது எந்த கடையில வாங்கினதுன்னு கண்டுபிடிச்சு அங்க பிடிச்சோம். ஏய் நீயா பண்ண சொல்லுல. ஆமாங்க ஆமாங்க ஐயா, நான் தான் பண்ணேன். ஏன்டா இப்படி பண்ண சொல்லு, ஏன் இப்படி பண்ண? ஐயோ போச்சு ஸ்ரீஜா. இப்ப இந்த திருடன் இந்த குடிதண்ணி கிணத்துல நாம தான் பாலிடால் கலக்க சொன்னோன்னு போட்டு கொடுக்க போறோம். அபிய ஊரை விட்டு அனுப்புறதுக்கு பதிலா இந்த ஊரே சேர்ந்து நம்மள அடிச்சு ஊரை விட்டு விரட்ட போகுது. ஐயோ நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்ம் தான். ஐயோ இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லல நீ அடி வாங்கியே சாவ. ஐயா வேணாம் ஐயா, நான் யாருக்காகவும் பண்ணல, எனக்காக தான் பண்ணேன். உனக்காக பண்ணியா? எதுக்கு பண்ண? ஐயா இந்த ஊருக்காரவங்க எல்லாம் என்ன பார்க்கும்போதெல்லாம் திருடன் திருடன் சொல்றாங்க. அதான் பிடிக்கல அவங்கள, எனக்கு பழிவாங்க தான் இப்படி பண்ணேன். நல்ல வேளை இந்த திருடன் நம்மள போட்டு கொடுக்கல, நம்ம தப்பிச்சோம் ஸ்ரீஜா. ஏல திருடனை திருடனை சொல்லாம வேற எப்படிலாம் சொல்ல முடியும்? இவனை பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைங்கயா. வாடா ஏலே வாளே, தைரியம் இருந்தா இப்படி பண்ணுவேன். விஷத்தை கலக்கிற கணத்துல ஓலே. அண்ணாச்சி இனிமே என்ன ஏதுன்னு விசாரிச்சதுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுங்க. ஏமா அபி, இந்த ஊரு உன்னை தீர விசாரிக்காம குடிதண்ணி கிணத்துல நீ தான் பால்டாயில கலந்திருப்பேன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னை ஊரை விட்டு போக சொன்னதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. மன்னிப்பெல்லாம் ஒண்ணு வேணாம். தெரிஞ்சு தப்பு பண்ணாதான் மன்னிப்பு கேட்கணும். தெரியாம பண்ண தப்புக்கு மன்னிப்பு எதுவும் கேட்க தேவையில்லை. விஷ தண்ணி குடிச்சு ஊர் குழந்தைங்க 2 ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யும். கோவத்துல அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்கிறது ஒன்றும் அவங்க தப்பு இல்லை. இந்த ஊர்ல இருக்கிற யாருமே என் மேல வேணும்னே பழி போடுவாங்கன்னு எனக்கு தோணல. சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன குற்றவாளி ஆக்கிடுச்சு. கேட்டீங்களாமா? அபி சொன்னதை கேட்டீங்களா? இனிமேலாவது அபிய பத்தி புரிஞ்சுக்கங்க. சரிங்க போங்க. அம்மா, விரோதிய கூட விரோதம் நினைக்காத உன் தங்கமான மனசுக்கு நீ நல்லா இருப்பம்மா. என்ன ஸ்ரீஜா இது? நாம அபியை கொல்றதுக்காக விட்ட அம்பு பூ மாலையா மாறி அவ கழுத்திலே விழுந்துருச்சு. வாமா போலாம். அப்பா, இப்போ நம்ம மேல விழுந்த பழி சந்தர்ப்ப சூழ்நிலையால விழல. ஸ்ரீஜா சிந்தாமணி பண்ண சதியாலதான் விழுந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்களால திருத்தவே முடியாதா பாப்பா?
நீயும் பாருமா. நல்லா இருக்க நம்ம குடும்பத்தாலிமா இது. அத உன் மாமங்கிட்ட காட்டு. டேய் மாமா பாருடா. பாரு மாமா. மாமா இப்ப நான் சும்மா இந்த தாலிய கழுத்துல வச்சு காட்டினேன். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த தாலி உன் கையால என் கழுத்துல ஏற போதுல. இந்த தாலிய நீ என் கழுத்துல கட்டின உடனே நான் உனக்கு பொண்டாட்டி ஆகி உனக்கு முழு சொந்தமாக போறேன். ஏன் உன் முன்னாடி வந்து நிக்கிறேன்னு பாக்குறியா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நான் என் மாமா எல்லாரும் கடைக்கு போய் என் மாமாக்கும் எனக்கும் நடக்க இருக்க கல்யாணத்துக்கு தாலி வாங்கிட்டு வந்திருக்கோம். தாலி எப்படி இருக்குன்னு பாக்குறியா? இரு காட்டுறேன். அன்னைக்கு என்னமோ நான் பத்திரிக்கை கொடுக்கும்போது அந்த பத்திரிக்கையில உன் கல்யாணம் நடக்காதுன்னு உன் பேர் எழுதி கொடுத்த. இந்த முத்தாழகுக்கு வர வேலையே இல்ல, எப்ப பாரு இதையே பண்ணிட்டு இருக்கா. ஆனா இன்னைக்கு பாத்தியா, என் மாமா என் கழுத்துல கட்ட போற தாலி என் கையில இருக்கு. முத்தாழகு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என் அண்ணனை கட்டிக்கிறத விட அபிய வெறுப்பேத்தி பாக்குறதா ரொம்ப முக்கியம் போல. என்ன முறைக்கிற? நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படிதான் தோணுது. வீம்புக்குனே அடுத்தவங்க மனசை சீண்டி கஷ்டப்படுத்துறது ரொம்ப தப்பு முத்தாழகு. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ அதை சொல்லாத. உன் வேலைய பார்த்துட்டு போ. அபி, நான் வாங்கின இந்த தாலி என் மாமா கையால என் கழுத்துல ஏறதான் போகுது. அத நீ பார்க்கதான் போற. ஹே முத்தழகு, நீ கடைக்கு போய் தாலி வாங்கிட்டு வந்ததுனால மட்டும் சஞ்சீவ் உன் கழுத்துல தாலி கட்டிடுவான்னு நினைக்காத. சஞ்சீவோட உள் மனசு சொல்லணும் அவன் யாருக்கு தாலி கட்டணும்னு. சஞ்சீவ் உள் மனசு என் பேரை மட்டும்தான் சொல்லும். சஞ்சீவால என்னைக்கும் உன் கழுத்துல தாலி கட்டவே முடியாது. சஞ்சீவ் தாலின்னு ஒண்ணு கட்டுனா அது எனக்கு மட்டும்தான். அதையும் பார்க்கலாண்டி.
வா ராசாத்தி வா ஐயோ வேண்டாம் வசந்த். சொல்றேன்ல வா வா ரூம் ஆல்ரெடி நான் புக் பண்ணியிருக்கேன் 408. 408 ஆமாம் சார். வா வா வசந்த் வேணாம் வசந்த். ஏய் ராசாத்தி வா ராசாத்தி ஒன்றும் இல்லை வா. எனக்கு பயமா இருக்கு. ஒன்றும் பயப்படாது நான் இருக்கேன்ல வா. வா ராசாத்தி வா உள்ள போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம 2 பேரும் சேர்ந்து என்னோட பர்த்டேக்கு கேக் வெட்ட போறோம். கேக்கும் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். வசந்த், இந்த மாதிரி இடத்துக்குலாம் என்ன ஏன் கூட்டிட்டு வந்த? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. நான் வீட்டுக்கு போறேன். ஏய் ராசாத்தி என்னப்பா நீ இப்பதானே வந்தோம் அதுக்குள்ள கிளம்புற? இந்த மாதிரி இடம்னு சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஐயோ இங்க பாருமா செல்லும், நான் மட்டும் என்ன உன்னை வேணும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என் பர்த்டேக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கேக் வெட்டணும்னு ஆசைப்பட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வேற எங்க போய் கேக் வெட்ட முடியும் நீயே சொல்லு. அதாமா நான் உன்னை ஆசைப்பட்டு இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏய் ராசத்தி ப்ளீஸ். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வந்ததே இல்ல தெரியுமா? நீயும் நானும் ஒன்னா இங்க வந்தத எங்க ஊருக்காரங்க யாராவது பார்த்து வீட்ல சொல்லிட்டா என்ன ஆகுறது? போலீஸ் ரைடு. நம்ம ஹோட்டல்ல 2 பேர் இருக்காங்க. இப்ப போய் சொன்னாதான் கரெக்டா இருக்கும். இல்லனா உங்க பிரச்சனையில மாட்டிப்பாங்க. நாம உன் பர்த்டேவை கல்யாணத்துக்கு அப்புறம் சேர்ந்து கொண்டாடிக்கலாம். இப்ப நான் போறேன். ஏய் ப்ளீஸ் 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 ப்ளீஸ்மா. இந்த ஹோட்டல் தானே? ஆமா சார். சார் சார் சரி பயப்படாத நான் போய் பார்க்கறேன். சார் சார் போலீஸ் ரைடு சார். பிராத்தல் கேஸ் இருக்கான்னு போலீஸ் ஒவ்வொரு ரூமா செக் பண்றாங்க சார். போச்சு, எல்லாம் போச்சு. போலீஸ் நம்மள பார்த்தா அவ்வளவுதான். நான் எங்க வீட்ல மாட்ட போறேன். பர்த்டே கொண்டாட உனக்கு வேற இடமே கிடைக்கலையா? இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. ஏய் ராசாத்தி அழாத. நம்ம எந்த தப்பும் பண்ணல. நாம எதுக்கு பயப்படணும்? சார் நீங்க தப்பு பண்ணுங்க பண்ணாம இருங்க. போலீஸ் உங்க 2 பேரையும் ஒன்னா பார்த்தா நீங்க தப்பு பண்ணதா தான் நினைப்பாங்க. லாஜ் அப்படி சார். நானே உங்க 2 பேரையும் தப்பா நினைச்சுதானே போலீஸ் வந்த உடனே உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். நானே அப்படி நினைக்கும் போது போலீஸ் நினைக்காதா? போலீஸ் உங்க 2 பேரையும் ஒன்னா இந்த ரூம்ல பார்த்தாங்க பர்த்டே கொண்டாடுறதா நினைக்க மாட்டாங்க. உங்களை என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க. போட்டோ எடுத்து விபச்சார கேஸ போட்டு 2 பேரையும் உள்ள தள்ளிடுவாங்க. போச்சு, என்னால என் குடும்ப மானமே போக போகுது. போலீஸ் மட்டும் என்ன அரெஸ்ட் பண்ணாங்க, கண்டிப்பா நான் ஏதாவது பண்ணிப்பேன். ஐயோ ராசாத்தி அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. போலீஸ்லாம் ஒண்ணும் பிடிக்காது. நான் பாத்துக்கிறேன். போலீஸுக்கு பணம் கொடுத்து நான் சமாளிச்சுக்கிறேன். சார் பணம் கொடுத்து சமாளிக்கிறதா இருந்தா நாங்க பண்ண மாட்டோமா? புது இன்ஸ்பெக்டர் சார் லஞ்செல்லாம் வாங்க மாட்டாரு. வேலைக்கே ஆகாது. லஞ்சம் வாங்காட்டி என்ன, நான் ஏதாவது பண்ணிக்கிறேன். சார் நீங்க எது பண்றதா இருந்தாலும் போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். போலீஸ் ஸ்டேஷன் போனாலே எல்லாமே முடிஞ்சு போயிடும்.
சார் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, சொல்றேன் கேக்குறீங்களா? என்ன என்ன ஐடியா? இந்த மாதிரி போலீஸ் ரைடு எங்க லாட்ஜ்ல அடிக்கடி நடக்கும் சார். அதனால ரெடிமேடா தாலி வச்சிருக்கோம். போலீஸ் வர்றதுக்குள்ள நீங்க அந்த தாலிய பொண்ணு கழுத்துல மாட்டி விட்டா புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சுக்க போறாங்க. என்ன சார், ஓகேவா? ஓகே, தாலியை கொடு. சார் சீக்கிரமா தாலி கட்டுங்க. நான் போலீஸ் எங்க இருக்காங்க பார்த்துட்டு வந்துடுறேன், சரியா? வசந்த் வேணா, இந்த தாலி கட்டிக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பாயிடும். நம்ம வேணா போலீஸ் கிட்ட பேசி பார்க்கலாம். போலீஸ் கிட்ட நீ என்ன பேசுவ? அவன் சொன்னதை கேட்டல. நீ மட்டும் தாலி கட்டிக்கலனா நம்ம 2 பேரும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்புறம் நம்ம குடும்பம் ஆனந்தா ராசத்தி போவோம். ஐயோ, யோசிக்காத ராசாத்தி. இது போய் தாலி தானே, சொன்னா கேளு, கட்டிக்கோ. இல்ல வசந்த், எனக்கு ஏதோ தப்பா படுது, வேண்டாம். சார் போலீஸ் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரம் தாலி கட்டுங்க சார். ராசாத்தி, ராசாத்தி புரிஞ்சுக்கோ, சொன்னா கேளு ராசாத்தி. ஐயோ வசந்த் ப்ளீஸ். வசந்த் வேணா, வசந்த் வேணா, வசந்த். எப்ப இருந்தாலும் நான் தானே உன் கழுத்தை தாலி கட்ட போறேன். அத இப்போ கட்டுறேன், அவ்வளவுதான்.